தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவில் வரக்கூடிய புதன்கிழமை 29/7/2026 ஆடி பௌர்ணமி அன்று நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள், அந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து அதை நம்ம பூஜையில் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சுபிக்ஷம், லக்ஷ்மி கடாட்சம், குடும்பத்தில் தடைப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி திதியானது சிவபெருமான் வழிபாட்டுக்கும், அம்பிகை வழிபாட்டுக்கும், முருகன் வழிபாட்டுக்கும், பெருமாள் வழிபாட்டுக்கும் உகந்தது. அன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அபிஜித் நட்சத்திர நேரமும் அன்றைய தினம் வருது. அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் நாளைக்கு ஒரு முக்கிய பதிவாக கொடுக்குறேன். யாரும் தவறாமல் அந்த பதிவெல்லாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடுகள். அந்தந்த நேரத்தில் அந்தந்த திதியில் நாம் செய்யக்கூடிய சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து யார் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் செஞ்சிட்டு வராங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது உறுதி. இந்த பௌர்ணமி திதி நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 7:33 மணிக்கு 7:33 PM ஆரம்பித்து புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இது இருக்குதுங்க. ஸோ புதன்கிழமை நமக்கு முழு பௌர்ணமி அன்றைய தினம் இருக்குது. ஸோ நம்ம கிரிவலம் போகிறவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவும் நடக்கலாம், அல்லது புதன்கிழமை பகல் நேரத்துலையும் நீங்கள் கிரிவலம் போகலாம். மற்ற நாட்களில் நாம் பௌர்ணமிகளில் நாம் கிரிவலம் செல்வதை விட இந்த ஆடி பௌர்ணமியில் அனைவருமே தங்கள் வீட்டை விட்டு ஒரு அரை மணி நேரமாவது அந்த நில ஒளி தங்கள் உடம்புல படுற மாதிரி நீங்கள் இருக்கணுங்க. நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், அல்லது நீங்கள் கடற்கரைக்கு போகலாம், அல்லது பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்துச்சுன்னா அங்கே ஒன்று கூடி எல்லாரும் உட்காந்து அமர்ந்து பேசலாம். ஏன்னா அந்த இரவு ஒளி நில ஒளி அப்படிங்கிறது நமக்கு மாபெரும் புத்துணர்ச்சியையும் மனசில் ஒரு எழுச்சியையும், அதாவது மோட்டிவேஷன் தரும். அந்த மூன் லைட் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கும். இப்போ அமாவாசை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக இருட்டு, அந்த இருட்டில் நம்மளுக்கு எந்த விதமான புத்துணர்ச்சி வராது. ஆனால் அதே பௌர்ணமி நில ஒளி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து வகையிலும் இப்போ நீங்கள் அந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, சோகத்தில் இருக்கிறவங்க, எப்பொழுதும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் அந்த நில ஒளியை பார்க்கறது, வழிபாடு செய்கிறது, நில ஒளி கீழே நடக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாம் முதல்ல வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை பயிறு தாங்க. இந்த பச்சை பயிறு புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். புதன்கிழமையில் தான் இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது வருது. அப்படிங்கிறதால நம்ம புதன் பகவானுக்கு உரிய இந்த தானியத்தை ஜஸ்ட் ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. இல்லைங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய பயன்படுத்தாத அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே பூஜை அறையில் ஒரு கப்பில் கொட்டி நீங்கள் வையுங்க. நிறைய பேர் பௌர்ணமிக்கு விரதம் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பூஜைகள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அந்த மாலை நேரத்தில் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதன் பகவான் அப்படிங்கிறவர் ஒருத்தவர் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும். பேச்சு திறமை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும். ஸோ புத்திக்காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் புதன் பகவான். ஸோ அவருடைய அருள் வேணும், ஒருத்தவங்க நல்லா பேசணும் அப்படின்னா புதன் பகவானை அவங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஸோ நீங்கள் இந்த தானியத்தை நீங்கள் வாங்கி வையுங்க. பௌர்ணமி தினத்தில் நம்ம மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம புதன் பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தொழிலில் சிறந்து விளங்குவாங்க. பேச்சு திறமை யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது உறுதி. ஏன்னா எதுவுமே இல்லாட்டினா கூட ஒருத்தர் வாய் மட்டும் அவருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதிலே அவர் பொழைச்சிப்பார், வாழ்க்கையில் முன்னேறிடுவார். சரிங்களா? வாயாலே நீ வாழ்ந்துடுவ அப்படின்னு சில பேரை நம்ம சொல்லுவோம், சில பேரை நீ வாயாலே வடை சுடுவ அப்படின்னுவாங்க. ஸோ அந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது புதன் பகவான் வழிபாட்டால் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அவசியம் வாங்குங்க. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பொருள், நம்ம தம்ப்நெயில்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, 10 ரூபாய்க்கு இந்த ஒரு பொருளை வாங்குங்க அப்படின்ட்டு. அதை நம்ம சொன்ன பொருள் இந்த
துளசி தான். இந்த துளசி அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இது எங்கே பார்த்தாலும் இருக்குது, இதில் என்ன பெரிய சக்தி இருக்க போகுதுன்னு நான் எல்லாரையும் சொல்லலை. சில பேர் இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் கிடையவே கிடையாதுங்க. துளசி மாடம் இருக்கக்கூடிய வீடுகளில் அவர்களுக்கு வர வேண்டிய பல தீமைகள் வந்த வழியே போயிடும். அதே போல் துளசி தீர்த்தம் யார் ஒருத்தவங்க வீட்டில் தினம்தோறும் அதை புதிதாக ரெடி பண்ணி அவங்க பூஜை அறையில் வைக்கிறாங்களோ, அல்லது பஞ்ச பாத்திரத்தில் துளசி இலைகளை போட்டு அதை தீர்த்தமாக சாப்பிட்றாங்களோ, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். எந்த ஒரு நோயும் அவர்களை அண்டாது. அதே போல் துளசி மாலையை பெருமாளுக்கு சிலைக்கோ அல்லது படத்திற்கோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் போட்டு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவ்வளோ நன்மைகள், அந்த குடும்பத்தில் அவ்வளோ சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் சேரும். பெருமாளோட அனுகிரகம் இருந்தாலே மறைமுகமாக தாயாரோட அனுகிரகமும் அந்த குடும்பத்திற்கு சேரும். அதனால் புதன்கிழமை திருவோணம், உத்திராடம் திருவோணம் ரெண்டுமே விஷ்ணு பகவானுக்கு உரியது. அதனால் இந்த பௌர்ணமியில் நம்ம ஏன் துளசி வாங்கணும்னு அப்படின்னு யோசிக்காதீங்க. துளசி அவசியம் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் படத்திற்கு நீங்கள் வையுங்க. ஏன்னா லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது இந்த பௌர்ணமியில் செய்வது நல்லது. நம்ம பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, துளசி மாலையோ அல்லது ஜஸ்ட்டு கொஞ்சம் துளசியை எடுத்து சிலை, மகாலட்சுமி தாயார் சிலை இருந்தாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, அதற்கும் வைங்க. பெருமாள் படத்திற்கும் நீங்கள் அவசியம் இதை வைக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே துளசி தருவாங்க பிரசாதமாக. அந்த துளசியை எடுத்துகிட்டு உங்களுடைய நகை பெட்டியில், பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது அபரீதமான செல்வ செழிப்பை உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தரும். ஆக நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அல்லது உங்கள் தோட்டத்திலே இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் இதை அவசியம் அன்றைய தினம் பூஜை அறையில் வைக்கணுங்க. மூன்றாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசியம் இதையும் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்கணுங்க. பச்சை நிற கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கே உரிய இந்த கண்ணாடி வளையலை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. வச்சுட்டு நீங்கள் அம்மனை வேண்டிக்கிட்டு நீங்கள் அன்னைக்கே கூட உங்கள் கைகளில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்படி நம்ம வாங்கி வைக்கிற வளையல்களை நம்ம மற்றவர்களுக்கு தராமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு டசன் வாங்கிக்கோங்க. உங்கள் பெண் பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. சாஸ்திரத்துக்காவது அந்த புதன்கிழமை நீங்கள் உங்கள் கையிலையும் உங்கள் சின்ன பெண்கள்லாம் யாராவது இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதை போட்டு விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் இதை நம்ம போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாயாருக்கும் வாங்கிட்டு போயிட்டு ஒரு டசன் நீங்கள் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு. ஏன்னா பௌர்ணமி நிறைய பேர் மலை சார்ந்த கோவில்களுக்கு, மலையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போவாங்க. அப்படி நீங்கள் போகிற இதில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போயிட்டு தாயாருக்கு கொடுக்கலாம். சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணும்னு கிடையாது. முருகன் கோவில் மலை மேலே இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் போகலாம், கிரிவலம் வரலாம். வீட்டை விட்டு அன்றைக்கி நீங்கள் வெளியில் போயிட்டு அந்த நில ஒளியில் நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு பீரியட்ஸ் டைமு, நான்லாம் போகலாமா, கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த நில ஒளி கீழே அமருங்க. எல்லாருமே நல்ல ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு, ஒரு புது பிறவி எடுத்தது மாதிரி நம்ம அனைவருமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அனைத்து பொருள்களுமே பச்சை நிறத்தில் இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. திருவெண்காடு நீங்கள் போனீங்கன்னா அவருக்கு பச்சை நிற வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. அதை மாதிரி நம்ம புதன்கிழமை வாங்க வேண்டியது 3 பொருட்கள் அவசியம். இதில் நீங்கள் மற்ற 2 பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, துளசி அவசியம் நீங்கள் வாங்கணும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.